கடந்த சில நிதி ஆயோக் கூட்டங்களில் தமிழக முதல்வர் பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு அடையாள போராட்டம். அதுவே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதில்லை. இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும், நிலுவையில் இருக்கிற நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இது ஒரு முதலமைச்சருக்குள்ள பொறுப்பு, கடமை. பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இந்திய ஒன்றிய அரசு ஆளுநர் மூலமாக நெருக்கடிகளை தருவது என்பதையும் தாண்டி அந்த மாநிலங்களுக்கு முறையாக வழங்க வேண்டிய நிதியையும் தருவதிலே ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திட்டமிட்டே அதை செய்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த தவறுவதால் இந்த கல்விக்கென ஒதுக்குகிற நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று அடம்பிடிக்கிறார்கள். இது ஒரு எதேச்சதிகாரமான போக்கு. இவ்வாறு தடுத்து வைத்திருப்பதை அல்லது நிறுத்தி வைத்திருப்பதை தமிழ்நாடு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டும், உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். இது தமிழ்நாட்டு நலன்களுக்கு உகந்த ஒரு அணுகுமுறை. இதனை விமர்சிப்பது முற்றிலும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. வெள்ளை கொடி எடுத்துட்டு போயிருக்காரு தமிழக. ஏன்னா அமலாக்கத்துறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்பான இடங்களில் ரைடு நடத்துறதுனால ஒரு வெள்ளை கொடி எடுத்துட்டு தான் போயிருக்காரு. அப்படி தான் பார்க்கணும், ஈடி ரைடுக்கு பயந்து தான் போயிருக்காருன்னு ஒரு விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி. எதிர்கட்சி அந்த கருப்பு பலூன்ட்டவர் அது அரசியல் உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிற போது எதையும் காரணமாக சொல்ல முடியும். இந்த ஒன்று தான் என்றில்லை, எந்த ஒன்றையும் சொல்ல முடியும். பாஜக திமுகவோடு நெருங்கிவிடக்கூடாது, நல்ல இணக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது என்கிற பதற்றம் அவர்களிடையே வெளிப்படுகிறது. திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்துகிற போது அப்படி ஒரு வரலாற்று பிழையை அது செய்ய வாய்ப்பில்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் அறிந்த ஒரு உண்மை. அது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நன்கு தெரியும். ஆனால் திமுகவின் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புவது என்கிற அடிப்படையில் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் என்று நான் கருதுகிறேன்.